ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். கங்காவுக்கு நாள் தள்ளி போயிருக்கிறது தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கூடவே குமரன் சாரதா இவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ரொம்பவே ஹாப்பியாக கங்காவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா கங்காவுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ரிப்போர்ட்ஸும் வருது. நர்ஸ் அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு டாக்டர் கிட்ட கொடுத்ததும் அந்த ரிப்போர்ட்ஸை பார்த்ததும் கன்ஃபார்ம்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால பயங்கர சந்தோஷம் அடைகிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியாத நம்ம குமரன் என்ன பண்ணுறாங்க, கங்காவோட கையை பிடிச்சிக்கிறாங்க. ரொம்ப ஒரு பக்கம் சந்தோஷத்தில் மிதக்க, அதுக்கப்புறம் என்னென்ன சாப்பிட்ணும், என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் டாக்டர் கொடுக்குறாங்க. டேப்லெட்டும் கொடுக்குறாங்க. விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குமரன் கிட்டேயும் டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் ஒய்ஃபை நல்லபடியாக பார்த்துக்கணும், எந்த வேலையும் செய்ய விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட குமரன், இதை விட வேறு என்னங்க வேலை இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட ரொம்பவே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கங்கா குமரன் 2 பேரும் மாறி மாறி பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷத்தோட வீட்டுக்கும் போகிறாங்க. போனதுக்கு அப்புறமா பாட்டி எப்போதும் போல் என்னாச்சு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே காவேரியும் கேட்குறாங்க. எல்லாம் நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சாரதா சொல்கிறாங்க. இது கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. கங்கா மாசமா இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் உள்ளவங்க எப்படிலாம் கங்காவை தாங்குறாங்க தெரியுமா, அந்த அளவுக்கு தாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த காவேரியோட மனசு எல்லாத்தையுமே நினைச்சு பயங்கரமா ஏக்கத்தோட இருக்காங்க. ஏங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஓகே தான். அந்த நர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்ல ஒரு பயங்கர ஒரு ட்விஸ்டே காத்துட்டு இருக்கு. இது என்ன விஷயம் அப்படின்றத நம்ம கடைசியில பார்க்கலாம். ஓகே, கங்காவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கங்காவை தாங்கன்னு தாங்குறாங்க. ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் கடைக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறமா காவேரிக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. நம்மளையும் அம்மா இதை மாதிரிலாம் சொல்லுவாங்களா அப்படின்ற ஏக்கத்தோடு தான் இருக்காங்க. பட் என்ன பண்ணுறது, அவங்க சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க காவேரியும். இந்த விஷயத்த உடனே என்ன பண்ணுறாங்க, யமுனாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. யமுனா என்ன பண்ணுறாங்க, நிவினுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நிவின் யமுனா 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. கேட்ட நிவினுக்கும் பயங்கர சந்தோஷம். ஒரே வீட்டில் 2 பேரும் கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே வராரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா குமரனை பார்த்து கங்க்ராட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாழ்த்து சொல்கிறாங்க 2 பேருக்குமே. வந்ததும் யமுனா என்ன பண்ணுறாங்க, கங்காவை பார்த்ததும், ஓ நான் சித்தியாக போகிறேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அளவில்லா சந்தோஷத்தோட குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. பக்கம் காவேரியை பார்த்ததும் பார்த்தீங்களா, யமுனாவோட முகம் அப்படியே மாறுது. காவேரியை பார்த்து சரியாக முகம் கொடுத்து கூட பேசாத அளவுக்கு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த காவேரியோட மனசுக்குள்ளும் என்ன ஆச்சு இவளுக்கு, ஏன் இதை மாதிரி நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. உடனே சாரதாமா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, இனிமேல்ட்டு கங்கா எந்த வேலையும் செய்ய மாட்டா, கூட மாட்டா, நீ தான் எனக்கு ஒத்தாசையாக இருக்கணும். குடும்பத்தோட முதல் வாரிசை கருவில் சுமந்துட்டு இருக்கா உன் அக்கா, அதனால கூட மாட நீ தான் எனக்கு எல்லா ஒத்தாசையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த நிவினோட மனசுக்குள்ள முதல் வாரிசை சுமக்கிறது வேற யாரும் இல்லாதான் உங்கள் பொண்ணு காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாரு. கங்காவை எல்லாருமே கொண்டாடுறத பார்த்து மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரியாக இருந்தாலும் நிவினோட மனசு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரிதவிச்சு போன மாதிரி இருக்குது. நம்ம காவேரியை பார்த்து ரொம்பவே பாவப்படுற மாதிரியும் இருக்குது. விட்டா கண்டிப்பாக இப்போவே கூட அந்த விஷயத்த சொல்லிடுவார். ஆனால் என்ன பண்ணுறது, காவேரி வேண்டிக்கிட்டு கேட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால அதை அவரால் வாயை திறந்து கூட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கார். என்னவோ பார்க்கறது காவேரியோட ஒரு பாவமான நிலைமையை நினச்சி தான் பார்க்குறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்க யமுனாவோட மனசுக்குள்ளே வெறும் பயங்கர வெறுப்பாகுது. 2 பேரையும் நினச்சி, இந்த அக்கா ஏன் திருந்தவே மாட்டாளா, என்னோட வாழ்க்கையில் குறுக்கிடுறதே இவளோட வேலையாக போச்சா அப்படின்ற மாதிரி முன்னேறிட்டு இருக்காங்க. திரும்பவும் தேவையில்லாத ஒரு தவறான ஒரு புரிதலில் தான் இருக்காங்க யமுனா. ஆனால் இது எல்லாத்தையும் எப்போ மாற்றிக்க போகிறாங்கன்னு தெரில. இதுக்கப்புறம் டபுள் மடங்காக சந்தேகப்பட்டு 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஆக்க போகிறாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா நிவின் பழைய மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யமுனா நிவினையும் நம்ம காவேரியும் சந்தேகத்தோட பார்த்தா கண்டிப்பாக இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விரிசலை தான் உண்டு போகும். இதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம கங்காவை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க. தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்து செய்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த காவேரியோட மனசுக்கு ஒன்றுமே புரியல. பயங்கர குழப்பத்தோடையும் ஏக்கத்தோடையும் இருக்காங்க. பக்கம் குமரன் கங்காவை தாங்குன்னு தாங்கிறதையும், இன்னொரு பக்கம் பாட்டி, அதுக்கப்புறம் சாரதாம்மா எல்லாருமே கங்காவை உள்ளங்கையில் வச்சு தாங்குற மாதிரி தாங்குன்னு தாங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, நம்மளை இந்த மாதிரி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க நினச்சும் பார்க்குறாங்க.
வேண்டாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்டு இருக்கேன். ஏய் என்னடி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சாரதா கேட்க, அச்சோ கனவா, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் சொல்ல, என்னடி நீனு பகல் கனவு கண்டுட்டு இருக்கியா, போய் அதை எடுத்துகிட்டு வான்னு எவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்க, போய் அதை எடுத்துகிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி கிட்ட வேலை மேலே வேலை காட்டுறாங்க. கண்டிப்பாக இப்படி ஒரு சீன்ஸ்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு நிலைமை வேறு யாருக்குமே வரக்கூடாதுங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு விஜய், என்ன பண்ணுறாங்க, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் முழுமையாக தீர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வெண்ணிலாவோட மாமாவை நம்ம தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வரது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவை அவர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும் அப்படின்ற காரணத்தோடு தான் தேடி போகிறாரு. ஓகே, இதை எல்லாத்தையும் இப்படியே விட்டால் வேலைக்காகுமா அப்படின்னு நினச்ச ராகினி என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணிலாவை நம்ம பக்கம் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவுக்கு எல்லா விஷயத்தை பற்றியும் சொல்லணும். என்ன விஷயம் அது நினைக்கிறீங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம விஜய் காவேரி 2 பேரோட கான்ட்ராக்ட் விஷயந்தான். இந்த விஷயத்த மட்டும் நம்ம சொன்னாலே போதும், கண்டிப்பாக வெண்ணிலாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போவே சும்மா விட மாட்டாங்க வெண்ணிலா. இதுக்கப்புறமா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம சொல்லியே தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி நினைக்கிறாங்க. சரி ஓகே, இந்த விஷயத்த ஒண்டியாக பண்ண முடியாது அப்படின்னு நினச்ச ராகினி என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. கேட்ட பசுபதியும் இதுதான் விஷயமாமா, நல்ல சம்பவத்தை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா வெண்ணிலாவை பார்த்து பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. எல்லா விஷயத்தை பற்றியும் வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே வெண்ணிலா, நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்போ விஜய் காவேரி 2 பேருக்கும் உண்மையாலுமே கல்யாணம் நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருக்கும் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் நடந்திருக்கு. கண்டிப்பாக விஜயை வந்து நீ இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து நீ விஜயோட சேர்றதுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். நீ தான் வந்து கப்புன்னு பிடிச்சிக்கணும். உன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக விஜய் கூட நீ சேர முடியும் அப்படின்ற மாதிரி சில ஐடியாஸும் வந்து கொடுக்குறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம வெண்ணிலாவுக்கும் பயங்கர சந்தோஷம். ஓ, இவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கா, எனக்காக நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகினிக்கு தேங்க்ஸ் சொல்கிறது மட்டும் இல்லாமல் பசுபதிக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க வெண்ணிலா. இன்னொரு பக்கம் விஜய் வந்து வெண்ணிலாவோட மாமாவை தேடி போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து ராகினி பசுபதி இவங்க 2 பேருக்கும் தெரிய வருது. சரி ஓகே, வெண்ணிலாவோட மாமா வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் விஜய், கண்டிப்பாக வெண்ணிலாவை வந்து கண்டிப்பாக அவங்க மாமாவோட சேர்த்து வைக்கணும், அனுப்பி வைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அங்கே முடிஞ்சு போன அந்த ரிப்போர்ட் விஷயத்தை பற்றி வந்து நம்ம பார்க்கலாம். இன்னொரு பக்கம் காவேரி போன அதே ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு தான் வந்து கங்காவும் போயிருக்காங்க. சரி ஓகே, ரிப்போர்ட் வந்து காவேரி வாங்கினாங்களா, காவேரி ரிப்போர்ட்ஸை வாங்கவே கிடையாது. காவேரியோட ரிப்போர்ட்ஸை தான் வந்து பார்த்துட்டு கங்கா வந்து உண்டாயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து டாக்டர் சொல்லிடுறாங்க. ஆனால் காவேரியோட ரிப்போர்ட்ஸாக வந்து நம்ம கங்கா வச்சுருக்காங்களா அப்படின்றது அதுக்கப்புறம் பார்த்த பிறகு தான் தெரியும். நம்ம காவேரியும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் இன்னும் ரிப்போர்ட்ஸை வாங்கலை. அதுக்கப்புறம் தெரிஞ்சு ஒரு வேளை போய் வாங்கும் போது தான் கங்காவோட ரிப்போர்ட்ஸை மாற்றி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து திங்க் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. உண்மையாலுமே கன்சீவாக இருக்கிறது நம்ம காவேரி மட்டும்தானா, இல்லை கங்காவும் கன்சீவாக இருக்காங்களா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.